முதியோர் மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒருத்தர் வந்து கந்தசாமி அப்புறம் கரூரில் கேட்டிருக்கார். ரொம்ப அருமையான கொஷின்ஸு. இதுவரை யார் இந்த கொஷின் கேட்டதே கிடையாது. டாக்டர் சார், நான் 30 வருஷத்துக்கு அவர் வயசு 70 ஒரு 30 இயர்ஸ் முடிக்கலாம். நான் டாக்டர் போனால் கம்ப்ளைண்ட் கேட்பாங்க, உடம்பு செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, ஒரு பிளட் டெஸ்ட்டு, யூரின், மோஷன், அவ்வளோதான். இப்போ வந்து போனால் யாரும் மோஷன் டெஸ்ட்டு எந்த டைம் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி யாரும் பண்ணுறதில்ல. அப்படியே மோஷன் டெஸ்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட், நமக்கு என்னென்ன நோய்கள் கண்டறியணும்னு நம்ம சொன்னிங்கன்னா எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அப்போல்லாம் போனால் ஃபஸ்ட்டில் பிளட் டெஸ்ட்டு, யூரின், மோஷன் ரொட்டீனாக போய்ட்டு வந்துடுவாங்க. இப்போ மோஷன் டெஸ்ட் மெஜாரிட்டி டாக்டர் ஏன்னா அந்த மோஷன் டெஸ்ட் பண்ணாமே இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுலேயே நிறைய நோய் கண்டுபிடிச்ச முடியுது. பட் இருந்தாலும் மோஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டு. அது எப்படி முதல்ல அந்த கலரை வச்சே நம்ம நிறைய நோய்கள் கண்டறிய முடியும். சாதாரணமாக வந்து நீங்கள் மோஷன் பார்த்துருப்பீங்க, ஒரு பேல் எல்லோ, லைட் எல்லோவாக இருக்கும். இதே ஜாண்டிஸாக இருந்ததுன்னா ரொம்ப டார்க் எல்லோவாக இருக்கும். அது நம்ம மோஷன் பார்த்துட்டே தெரிஞ்சு போயிடும். மோஷன் மூலம் யூரின் டார்க் எல்லோவாக இருக்கும், மோஷன் டார்க் எல்லோவாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பேலாக இருக்கும், சாம்பல் கலராக இருக்கும். அது யாருக்குன்னா இந்த பைல் டக்டில், இந்த பைலுங்கிறது வந்து லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி பைல் டக்ட் வழியாக வந்து இன்டெஸ்டினுக்கு வந்துடும். அங்கே தான் டைஜஷன் ஆகும். இந்த பைல் டக்டில் ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட வச்சுங்க, பைல் வந்து இன்டெஸ்டினுக்கு வராது. ஸோ பைல் வராதனால மோஷன் வந்து வெளுத்து சாம்பல் கலராக இருக்கும். சில பேருக்கு மோஷன் வந்து டார்க் கலராக இருக்கும். இது எப்படின்னா இது இண்டிகேட்ஸு ப்ளீடிங் இன் அப்பர் ஜிஐ ட்ராக்ட். இது வயிற்றில் குடல்லையோ வயிற்றுலையோ ஏதோ ஒரு இடத்துல மைல்டு ப்ளீடிங் ஆச்சுன்னா அது அப்படியே வந்து வெளியே வரும்போது அந்த ரெட் கலர் இருக்க பிளட்டு வந்து கலர் வந்து பிளாக்காக மாறிடும். ஸோ இது நீ ஃப்ரெஷ் ப்ளீடிங் வச்சுக்கோ. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸ் இருந்தது, ஃபிஷ்ஷர் இருந்தது, இல்லை ஏர்னஸில் ஒரு கட்டின்னு வச்சுக்கோ, அந்த ப்ளீடிங் வந்து ஃப்ரெஷ் ரெட்டாக இருக்கும், அப்படியே ரெட்டாக வந்திருக்கும். இதே பிளாக் மோஷனாக தெர் இஸ் அ ப்ளீடிங் சம்வேர் இன் அப்பர் இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் தெரிஞ்சுக்கலாம். இல்லை சில பேருக்கு அயர்ன் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அயர்ன் டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு மோஷன் கருப்பாக தான் வரும். ஒரே கன்ஃபியூஷன், இது ப்ளீடிங்னால் வந்ததா இல்லை அயர்ன் டேப்லெட் வந்ததுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், அது சரி பிளட் எடுத்துகிட்டு போய் இந்த மோஷன் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது அக்கல்ட்டு பிளட் கேட்போம். அக்கல்ட்டு பிளட் மருந்து இருக்கும், ரத்தம், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த உடனே அதில் மோஷனில் நிறைய ஆர்பிசியில் இருந்தது, இட் இஸ் அ ப்ளீடிங். அதில் ஒன்றுமே இல்லைன்னா இட் இஸ் அ அயர்ன் டேப்லெட். ஸோ இந்த கலர் வச்சு இவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மோஷன் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான வந்து இந்த ஓம்ஸு, அனிமையா சொன்னார், ரத்த சோகைக்கு வந்து ஏங்கிலோஸ்டோமின்னு சொல்லி கொக்கிப்புழு, அது மாதிரி கொக்கிப்புழு, தட்டில் புழு, அந்த நிறைய வெரைட்டிஸ், ஒரு 6 or 7 டைப்ஸ் ஆஃப் வேர்ம்ஸ் இருந்தார். அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த வேர்ம்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ எல்லோரும் ஒரு கன் ஷாட் மாதிரி எல்லா வேர்ம்ஸுக்கும் ஒரே ஒரு டேப்லெட்டு சாப்பிட்டா சரியாக போயிடும். அது நிறைய பேர் இந்த மோஷன் டெஸ்ட் பண்ணுறதில்ல. இன்னொன்று, நீங்கள் மோஷன் வந்து ஃப்ளஷ் பண்ண பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ்வலாக ஒரு ஃப்ளஷ்லேயே மோஷன் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். சில பேர் 2-3 வாட்டி ஃப்ளஷ் பண்ணால் தான் மறைஞ்சி. சம்திங் ஃப்ளோட்டு, இப்படி ஃப்ளோட் ஆச்சுன்னா அதில் ஃபேட் வந்து டைஜஷன் ஆகலை, அது கணையும். பேங்க்ரியாஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, பேங்க்ரியாஸ் செக்ரெட் பண்ணுற ஆம்புலேஸ் லைப்பேஸ் சரியாக வராதனால தான் மோஷன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ இது கண்டுக்கலாம். சில இது இன்ஃபெக்ஷன் இருக்கும். சப்போது லோ கிரேட் ஃபீவராக இருக்கும், டயரியா லூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு அது கல்ச்சர் போடுவோம். மோஷன் எடுத்து கல்ச்சர் போட்டு ஒரு 3 daysல வந்து அது கல்ச்சர் ரிப்போர்ட் வந்துடும். இது மாதிரி மோஷன் டெஸ்ட்டை வந்து லாட் ஆஃப் வேல்யூ, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு இன்னும் அந்த வேல்யூ இருக்குது. அதை நம்ம சரியாக டாக்டர் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மோஷன் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்டன் கேசஸ். உங்களுக்கு சரியான பதில் கொடுத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.